நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் விடுமுறையான நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. சிக்ஸ் பேக் என்ற பலனி படி கிடைச்சதுக்கு 100 நாள் வேண்டியதில்ல 61வது நாள். எஸ்டர்டே வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிம்ல அடிச்சு ஃபுல்லா பாடி இன்னைக்கு ஷட் டவுன் ஆயிருச்சு. அதனால பிரெக்னன்ட் லேடி என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க. மாஸ்க் போன எனக்கு வீட்ல இடமே இல்லாதனால எங்க படுத்துருக்கோம் பாத்தீங்களா. பிரெக்னன்ட் லேடிக்கு எனக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சிம்பிளா புரோட்டீன் ஓட்ஸ் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு ஜிம் ஆபீஸ்க்கு எதுவுமே இல்லாதனால பிரெக்னன்ட் லேடி இன்னைக்கு எனக்கு விருந்து சமைச்சு கொடுத்தா. ஈவினிங் அவங்கள வெளில கூட்டிட்டு போய் அவங்க கேக்குறது எல்லாமே வாங்கி தருவேன். அவங்க கிட்ட வாயை விட்டு மாட்டினதுனால என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? யூடியூபுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி குளுகுளு பவுடர் போட்டு ஆரம்பிச்சா இப்படிதான் கதவு தட்டி ஏகப்பட்ட பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி பண்ணாலும் அடுத்தது அந்த டிவியை போட்டு என்ன கதற விடுவாங்க. ஒரு பக்கம் எங்க அப்பா, இன்னொரு பக்கம் பிரெக்னன்ட் லேடின்னு போட்டி போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என் காட்டுல மழை தான் போல. அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் லேடி மொத்தமா கிச்சன் அண்டர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காட்டு பூனையையும் மாஸ்க் பூனையையும் கொஞ்சிக்கிட்டு இருந்தா டக்குன்னு நம்ம கட்டையும் என்னையும் கொஞ்சிக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் சும்மா பிரிச்சு நல்லா விசாரிச்சுட்டு இன்னைக்கு என் காட்டுல மழை ஆரம்பிச்சது எப்படி புயலா கொண்டு போய் அதை தள்ளாடி கரசத்துன்றது நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி சாகசங்கள் பண்ற என்னோட சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க வீட்ல உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள மிக்ஸி ஓடுறத பத்தி பிரெக்னன்ட் லேடி ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க சமைச்சு முடிக்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிடுன்றதுனால ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு பல நாள் சேர்த்து வச்சிருந்த துணியை இனிமேல் ஓட்ட முடியாதனால வாய்ஸ் ஒரு வேலையை முடிச்ச உடனே பிரெக்னன்ட் லேடி தூக்கி அனுப்பிட்டாங்க. நம்ம மாஸ்க் பண்ணி ஜாலியா போஸ்ட் கொடுத்து உட்கார்ந்து எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்களா. ஒரு வழியா பிரெக்னன்ட் லேடி விருந்துக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. சோயா சங்க்ஸ் கறி, பீன்ஸ் கேரட் கறி, டால், அப்புறம் ஃபைனலா எங்க அப்பா பண்ண முருங்கக்காய் சாம்பார். பாடி பில்டிங் பண்ணலாம்னு இருக்கிறவங்களுக்கு இதுதான் விருந்து. விருந்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான குளியல போட்டுட்டு சண்டேவை ஃபீல் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான மசாஜ் போடலனா எப்படி? பிரெக்னன்ட் லேடி அவங்க சொன்ன வாக்க காப்பாத்திட்டாங்க. அப்ப இனிமேல் நான் சொன்ன வாக்க காப்பாத்தணும்ன்ற பீதி என் கண்ணுல தெரிய ஆரம்பிச்சது. இப்படி எல்லாம் யோசிக்காம விருந்துக்கு ரெடி ஆயாச்சு. பிரெக்னன்சி டைம்ல இவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ண பிரெக்னன்ட் லேடிக்கு ஒரு உம்மா கொடுத்துட்டு சின்ன வீடு படம் டிவில ஓடிக்கிட்டு இருந்ததை பாத்துக்கிட்டு பிரெக்னன்ட் லேடி சமைக்க ஆரம்பிச்சப்போ அந்த படம் ஆரம்பிச்சது. அப்புறம் இப்ப சாப்பிட்டு முடிக்கிறப்ப சுபம்னு போட்டு முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளா பிரெக்னன்ட் லேடிக்கு இளநீ இல்லாதனால சண்டே தான் டைம் இருக்கிறதுனால அதை நிவர்த்தி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். விலை அதிகமானதுனால 25 ரூபாய்க்கு வாங்குற வழக்கமான இடத்துல 35 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அப்புறம் பாட்டி ரொம்ப நாளா வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால வீக் டேஸ்ல டைம் பற்றாக்குறைவா இருக்கிறதுனால அதையும் இப்பயும் முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம நாக்க முக்க நாளா விசாரிக்க வந்ததுல டைம் போனதே மறந்துட்டேன். இன்னொரு பக்கம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் நடந்தே போறாங்க பாருங்களேன். டாடா பை பை போயிட்டு வரணும் வீட்டுக்கு வந்து பிரெக்னன்ட் லேடியை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. போறப்ப கிளைமேட் பயங்கரமா இருந்துச்சு. பிரெக்னன்ட் லேடிக்கு பிரெக்னன்சி டைமுக்கு Dress எடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் வேற வழி இல்லை என்பதால் பிரெக்னன்ட் லேடி பார்த்து 2 Dress எடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சது. அவங்க ஸ்நாக்ஸ் இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட் போட்டாங்க. நான் அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் வாங்கி தருவேன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனாலும் அவங்க காலம்பரில இருந்து ஆசையோட அவளை வேலை பார்த்திருக்காங்கல்ல, அதனால அவங்க வெடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் வெடிக்கணும் அப்படி ஒரு கூத்தா போயிருச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வர வழியில அவங்களுக்கு பப்ஸ் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பேன் கேக் பண்ணா அதுவும் கருகிருச்சு. நாளைக்கு ஆபீஸ்ல எனக்கு டெலிவரி மேனேஜரோட பிரசன்டேஷன் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கே மணி 1 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நானும் பிரெக்னன்ட் லேடியும் தூங்க போயிட்டோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் கோவப்படாம இருந்திருந்தேன்னா எங்க டே இன்னும் நல்லாவே போயிருக்கும். தப்ப சரி சொல்ல முடியாது, அதுக்கு சாரி சொல்ற விதமா நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் கூட்டிட்டு போய் அசத்துறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் என்னவா இருந்தாலும் நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.